நாளைக்கு எலான் மாஸ்க் மாதிரி ஒருத்தன் இந்த பட்டன் எடுத்து நீங்க மாட்டிக்கோ, நீ யோசிக்கிறதே வந்துரும் கூட சொல்லுவான். நடக்கும். பட் ஸ்டில் சென்னையில் வந்து வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியரிங்ஸ் டேலண்ட்ஸ் இது எல்லாமே இருந்தால் கூட எங்கே லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் அப்ஸ் வேர் இட் கெட்ஸ் கெட்டிங் ஃபெயில்டு. அதான் இந்த முதல் 3 விஷயங்கள். கன்சிஸ்டன்சி கிடையாது, முடிஞ்சு போச்சு. நீ என்ன சால்வ் பண்றன்ற ஒரு ஐடியா உனக்கு இல்லை, மணி மைண்டடா நீ இருப்ப. இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நீ மாடரேட்டா இருந்தா கூட ரைட்டான மென்டார் இருக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு பக்க பலமா நிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் செல்ஃப் மேடா தான் இருந்தேன், எனக்கு யாரும் கை பிடிச்சு என்ன கூட்டிட்டு போல. நீங்க ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பிசினஸா இருந்தா கூட ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஒரு டேட்டா அனலிஸ்டோ அங்க இருக்கணும். அவனுக்கு தான் பல சூத்திரங்கள் கரெக்டா தெரியும் இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. ஹாய், JFT பிரசன்ஸ். வெல்கம் டு பிரியா பிரின்ஸ் டாக் ஷோ. இந்த டாக் ஷோவில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கெஸ்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோட்லேயும் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்திருக்காங்க. பட் கோயிங் டு தட் பாயிண்ட், அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலத்தில் வந்து எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. பட் இன் ஜென்ரல் இந்தியா பொறுத்த வரைக்கும், எல்லா ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்பு அப்படின்னா நல்லா படி, நல்லா டிகிரி எடுத்துரு, அப்பதான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அப்பதான் நீ வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். நான் என் வாழ்க்கையில ஏதோ உங்க கேமரா முன்னாடி செட்டில் ஆயிருக்கேன். பட் சில பேருக்கு அந்த ஃபார்முலா வந்து செட் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சாங்க, லைஃப்லயும் செட்டில் ஆயிருக்காங்க, வேற வேற கண்ட்ரில செட்டில் ஆயிருக்காங்க. பட் இது வந்து காலங்காலமா இந்த ஃபார்முலா ஒரு சில பேருக்கு செட் ஆனா கூட எல்லாருக்கும் செட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கொஸ்டின் மார்க். நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. பட் ஸ்டில் இப்ப கூட வந்து நிறைய பேரோட வீட்டுல, ஈவன் இன்க்ளூடிங் மீ ஆஸ் அ மதர், ஐ டெல் மை டாட்டர் நல்லா படி, நல்லா பண்ணு. ஆனா இப்ப சொல்றேன்னான்னு கேக்குறீங்கன்னா நான் சொல்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் மாறும் போது அடாப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் ஆஸ் அ பேரண்டா நானும் இருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேரண்ட் மாறலைங்க. இப்பெல்லாம் 12 லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் முடிக்கணும், MBBS படிக்கணும், அதுக்கு பக்கத்துல வந்து கோர்ஸ் படிக்கணும், வேற நாட்டுக்கு போனா அந்த நாட்டுல இருந்து துரத்தி விடுறாங்க. இப்ப 2026 ஜென்ரேஷனே என்னன்னா, எந்த நாட்டுல என்ன இருக்கோ இல்லையோ, இப்ப எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சேஃப்டியே கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்போ நம்ம என்னதான் படிக்கலாம், வாழ்க்கையில எப்ப செட்டில் ஆகலாம், எதை படிச்சா நம்ம எப்ப முன்னேறலாம், படிக்கணுமா என்னெல்லாம் கேட்ட நான் இப்ப அதான் கேட்கிறேன், நிஜமாவே வாழணுமா அப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன். சோ என்னடா இதை பத்தி எல்லாம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரிதான். அவரோட வாழ்க்கையிலயும் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஒரு ஆண்டர்பிரினர், அப்புறமா ஒரு ஈகோ சிஸ்டம் ஆரம்பிச்சு ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற இந்த கேள்விக்கும் நிறைய பேரண்ட்ஸ் தன்னோட பிள்ளைங்களை ஒரு ஸ்டேஜ் தள்ளும் போது இல்லைங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க லைனை ட்ராக்கை டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போற ஒருத்தர் தான் இன்னைக்கு பிரியா பிரின்ஸ் டாக் ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காரு. none other than I'm welcoming Mr. சுப்ரமணியன். ஹாய். ஹாய் பிரியா. சோ எப்படி இருக்கீங்க? I'm doing good. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை ஷோ. How do you feel? And how do I feel? ஒரு விஷயம், இந்த ஷோக்கு நான் வரணும்னு சொன்னேன். என்னுடைய விஷன்ல வந்த ஃபர்ஸ்ட் திங்ஸ், நாங்க ஒரு காலேஜ் டேஸ் படிக்கும்போது தமிழ் கடவுள் முருகன் அதுல வந்து ஒரு கார்ஜியஸான ஒரு காலேஜ் படிக்கும் போதா? நானும் அப்ப காலேஜ் தான் படிச்சேன். அப்படிங்களா? மேபி நீங்க கொஞ்சம் அரியர் வச்சு படிச்சிருப்பீங்க போல. நான் அப்ப கொஞ்சம் ஃப்ரெஷரா சேர்ந்திருந்தேன். சோ அப்போ நாங்க பார்க்கும்போது அங்க இருந்த சிவனும் சரி பார்வதியும் சரி இப்படி இருக்காங்களே நாங்க நினைச்சது. அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியா பிரின்ஸ வந்து ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியும். இன்னைக்கு அம்மன் முன்னாடி தரிசனம் பண்ற அளவுக்கு நான் எங்க உட்கார்ந்து இருக்கேன். So I am very happy about it. Okay. And apart, thanks for inviting me to this particular show. It's my pleasure. And நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நம்மளால ஒரு விஷயத்த மாத்த முடியும்னா அது நம்ம வாயில இருந்து வர வார்த்தையால தான் முதல் தொடக்கமா இருக்கும். அப்படி நிறைய நல்ல விஷயங்களை உங்க டாக் ஷோ மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. Good. That's a good thought. Thank you so much. So, Mr. Subramaniam வந்து இப்போ வந்து நீங்க you are doing a lot of things. You're an entrepreneur, ecosystem, and also you're a data analyst. Right? I'm data scientist. Data scientist. Okay. So இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி who Subramanian? Okay. So saying about myself, ஸோ நிறைய இந்த உலகம் வந்துட்டு பேக் பெஞ்சர்ஸ் உடைய ஸ்டோரிஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆனது என்னோட விஷயம். ஸ்கூல் டேஸ்ல அந்த டாப் 3 ரேங்க்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ஃபைட் நடக்கும். நாங்கெல்லாம் அந்த கேட்டகரி. ஒரு ஸ்கூல் ரீஓபன் ஆனதுல இருந்தே கரெக்டா டீச்சர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த டாப் 3 பெஞ்சஸை ஃபில் பண்ணணும், போய் உட்காந்துடணும், அப்படி ஏர்லியரா போகக்கூடிய ஒரு கேட்டகரியில இருந்து வந்தவன் தான் நான். அட் த சேம் டைம் எனக்கு புத்தக புழுவா என்னைக்குமே நான் இருந்தது கிடையாது.
ஸோ நிறைய விஷயங்களை வந்து என் கைவசம் நான் படுத்திப்பேன். ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது 5 டைம்ஸ் ஐம் ஸ்டேட் அவார்டி ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓ அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டார் விஜய்ல ஒரு வாரத்தை ஒரு லட்சத்துடைய செமிஃபைனலிஸ்ட். அப்புறம் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு வாசகம் ஒண்ணு இருக்கு, நம்ம கத்துக்கிட்ட கலை என்னைக்கா இருந்தாலும் நம்மளை காப்பாத்தும்ட்டு. அப்படி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் போட்ட எஃபர்ட்ஸ். இன்ஜினியரிங் போன உடனே விஜய் டிவில ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது, ஒரு குவிஸ் ஷோ ஸ்டார்ட் பண்றோம், அப்ளை பண்ணுங்கன்ட்டு. அதுல ஒரு 1000 பேருக்கு நடுவில் என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட், அது யூஎஸ் பேஸ்ட் குவிஸ் ஷோ டிவைடட் என்ற கேம் ஷோ. அதுல மை எபிசோட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாங்க ஜாக்பாட் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு ஐ வான் பிரைஸ் மணி. அப்புறம் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சின்ன வயசுல பல மேடைகள்ல நான் பேசின விஷயம் தான் இன்னைக்கு அதை நான் செயல்படுத்துறதுக்கு எனக்கு ஊக்கமா அமைஞ்சது. ஸோ அந்த ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் எம்படிங் டுகெதர் வித் மை டெக்னிக்கல் நாலேஜ், இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபைலா ஐ ஸ்டார்டட் மை கெரியர் வித் காக்னிசன் ஆஸ் அ டெக் சப்போர்ட் இன்ஜினியர். ஓகே. ஒரு டெக் சப்போர்ட் இன்ஜினியருடைய வாழ்க்கைன்றது லைக் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிப்பாங்க, ரவுண்ட் த கிளாக் தே வில் பி ஒர்க்கிங். நைட்டு 10 மணிக்கு கேப் வரும், 12 மணிக்கு கேப் வரும், காலங்காலத்துல 4 மணிக்கு கேப் வரும். அந்த இனிஷியல் டேஸ்ன்றது நிறைய பேருக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். என் கெரியரும் அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்ப நான் முடிவு பண்ணேன் என் கெரியரை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்ட்டு. அதுக்கு பிறகு நிறைய டிஃப்ரெண்ட் எஃபர்ட்ஸ், நிறைய ஹர்டல்ஸ், ஆப்ஸ்டக்கல்ஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு டேட்டா சயின்டிஸ்டா என் கெரியரை நான் மாத்தினேன். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகும்போது வாட் வாஸ் த எக்ஸாக்ட் சிச்சுவேஷன், நாட் பிலாசபிக்கலி பட் வாட் இஸ் எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் நீங்க இந்த வழியை சூஸ் பண்ற கரெக்ட் டைம்? ஸோ நான் கெரியருக்குள்ள போன ஒரு 2 வருஷத்துலயே கோவிட் வந்துருச்சு. ஓகே. நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 இயர்ஸ்லயே நைட் ஷிஃப்ட்ல உட்காரும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிக்டாக், அப்ப டிக்டாக் ஃபேமஸ், இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக்கும் டிக்டாக்கும் தான். எல்லாரும் டிக்டாக்ல வீடியோஸ் பண்ணி போடுறது, மியூசிக்ல வீடியோ பண்ணி போடுறது. இயர்ஸ் தாங்க ஆச்சு கோவிட் அப்போன்ட்டீங்க, எல்லாம் இப்போ என்னமோ ஆயிடுச்சு. 2020 19 எண்ட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. 2020ல அந்த லாக்டவுன், 2020 லாக்டவுன் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வாஸ் நாட் தட் மச் வைரல். எல்லாரும் நைட் ஷிஃப்ட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோஸ் எடுத்து போடுறது அப்படின்னு இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். That term was very catchy, like data scientist. Yeah. So the typical scientist ஆகுமா முடியுமான்னு தெரியாது, பட் ஏஐ ஃபீல்டுல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப சுந்தர் பிச்சையுடைய ஒரு வீடியோ நான் பாக்குறேன் யூடியூப்ல. இஸ் கிவிங் லெக்சர். அப்போ ஒரு யங்ஸ்டர் இருந்து கேக்குறாங்க, சார் நாங்களும் உங்களை மாதிரி இந்த பொசிஷனுக்கு வரணும்னா என்ன படிக்கணும் அப்படின்ட்டு. சுந்தர் பிச்சை கூலி ரிப்ளை, கோ அண்ட் பிராக்டிஸ் மிஷின் லேர்னிங். அப்ப நான் நினைச்சேன், ஓ மிஷின் லேர்னிங்னா மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக படிக்கக்கூடிய லாங்குவேஜ் போல அப்படின்ட்டு. அண்ட் லேட்டர் அந்த நைட் ஷிஃப்ட்ல அப்ப அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு, மிஷின் லேர்னிங் இஸ் த ரூட் ஃபார் எனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், த லாங்குவேஜ் வாட் த மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் இஸ் வாட் மிஷின் லேர்னிங். அப்படியே நான் டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். டேட்டா சயின்டிஸ்ட். யா ஃபைன், தட்ஸ் ஆக்சுவலி a nice term. நானும் டேட்டா அனலிஸ்ட் நினைச்சிட்டேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் a data analyst. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற பசங்க இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றீங்க? ஸ்கில் டெவலப் பண்ணி போகணுமா இல்ல எஜுகேஷனை நோக்கி போகணுமா? ஓகே, இட்ஸ் a nice question. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டைலமாவும் அதுதான். மார்க்கா ஸ்கில்லா? யா, இட்ஸ் 10th மார்க் 12th வந்த பிறகு வேனிஷ் ஆயிடும், முடிஞ்சு போச்சு. உங்க 12th ஸ்கோர் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்புறம் முடிஞ்சு போச்சு. இன்ஜினியரிங்ல நீங்க எடுக்கிற சிஜிபி இன்டர்வியூ போயிட்ட பிறகு முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு காமனா வேணும்னா கம்பெனிஸ் என்ன பெரிய டாப் கம்பெனியா இருந்தாலும் அதிகபட்சம் they will expect 60 to 70%. I personally know 9.5க்கு மேல சிஜிபி எடுத்த எவ்வளவோ பேர் ஆஃபர் லெட்டர் இல்லாம இருந்த கதையும் உண்டு. வெறும் 6.5 சிஜிபி வச்சு கையில 4-5 ஆஃபர் லெட்டர் வச்ச பீப்புள் கதைகளும் உண்டு. ஓகே. அப்ப இங்க எங்க இந்த சமநிலை மாறுது? ஒரு ஆப்பிள் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு ரேட், இதே ஆப்பிள் பழமுதிர்ச்சோலையில இருந்தது, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட். இட்ஸ் சிம்பிள், எங்க நம்ம இருக்கோம் அது ஒரு விஷயம். அந்த இடத்துக்கு நம்ம போக நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறோம், how do we upgrade ourselves என்றது மேட்டர். அந்த லூப் ஹோல்ஸ் இங்க ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. என்ன அந்த லூப் ஹோல்ஸ்ன்றத நம்ம சொல்றோம் உங்களுக்கு. ஸோ உங்க entrepreneurship, இப்போ நீங்க சொன்னீங்க உங்க டேட்டா சயின்டிஸ்ட், ஸோ entrepreneurship what is that you're doing? ஓகே, when I say about this initiatives or entrepreneurship, நான் சொன்னேன்ல 2 வகையான விஷயங்கள் இன்னைக்கு இந்த சொசைட்டில, லைக் the everlasting pandemic அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னன்னா நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஓகே. இந்த கோவிட் டைமுக்கு பிறகு எனக்கு ஒரு டேட்டா சயின்டிஸ்டா நான் லைக் எடுத்த உடனே டேட்டா சயின்டிஸ்டா யாருமே ஆட முடியாது. எனி ஐடி கம்பெனி அவன் கையில மாட்டின பலியாடு நீ. அவன் என்ன கொடுக்கறானோ அதை தான் நீ செய்யணும். பட் அந்த பெர்சிவரன்ஸ் இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்குள்ளேயே உள்ளுக்குள்ள எனக்கு டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அப்படிதான் என்னோட டிரான்சிஷன்.
அட்டைன் ஆயிடுச்சு. ம். கோவிட் முடிஞ்சது, டேட்டா சயின்டிஸ்ட் நிறைய நான் லிங்க்டின்ல போஸ்ட் போடுவேன். அண்டர் த லைன் லிங்க்டின் என்ற விஷயம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஸோ லிங்க்டின்ல நான் ஆக்டிவா இருக்கும்போது நிறைய வீடியோஸை பார்த்துட்டு நிறைய காலேஜஸ் என்ன பேச கூப்பிட்டாங்க. ம். அப்பதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஓகே. ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கைட் பண்ண யாரும் இல்ல. போக போற பாதை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய காலேஜஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டிகிரியா கொண்டு வந்தாங்க. ஆனா டீச்சர்ஸே அப்ரண்டா என்கிட்ட சொன்னாங்க, சார் நாங்களே யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் சார் எடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டீச்சரை கொண்டு போயிட்டு ஏடிஎஸ் எடுக்க சொல்லுவேன். இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி பூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு உன்னோட காலேஜ்ல புதுசா நீ சைபர் செக்யூரிட்டி கொண்டு வருவேன். அங்க இருக்க ஃபேக்கல்ட்டிக்கு அது தெரியுமா? ஓகே. அவங்க ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. சரி, இப்போ நீங்க இப்போ 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 பீப்புள் வந்து இப்போ உங்களை பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்க நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இப்போ உங்களை ரீச் பண்ணா வாட் இஸ் த கைடன்ஸ் யூ கோயிங் டு கிவ்? ஏன்னா வாட் இஸ் த ஃபர்ம் யூ ஆர் ரன்னிங்? ஹவு மெனி பீப்புள் ஆர் ஒர்க்கிங்? வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட்? ஓகே, two things. Being a chief data scientist, we solve two problems. Any business என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப முக்கியம். As a chief data scientist at Analytics Avenue, the first mode of problem what we solve is unemployment. PhD படிச்சவங்க, people looking for a career transition, students, working professionals, தான் இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. ஆல் இந்தியா லெவல்ல டாப் டேட்டா சயின்டிஸ்ட் என்னோட தலைமையின் கீழ இன்டர்நேஷனல் கரிக்குலம் வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் we run a training program. அது மூலமா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கிட்டு நாங்க ஒர்க் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், இது எல்லாத்தையும் நாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம் இது அவங்க ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க ரெஸ்யூம் என்ரிச் ஆகும். தட் இஸ் வேர் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவங்க ஆல் இந்தியா லெவல்ல எங்க மூலமா அப்ஸ்கில் ஆயிருக்காங்க. அண்ட் மோர் தென் 2000+ பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க பிசினஸ் உடைய ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதுக்கு எங்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ ஒன் மோட் இஸ் அபவுட் அப்ஸ்கில்லிங் பீப்புள். அடுத்த மோட் ஒரு 9 செக்டார்ஸ் இருக்கு. நான் சொன்ன பாருங்க, சப்ளை செயின், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், பயோடெக்னாலஜி, ஹெல்த் கேர், ஒவ்வொரு செக்டார்லயும் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு ஆட் ஆன். இன்னைக்கு இப்போ நீங்க இந்த क्वेश्चन ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் क्वेश्चन. இப்போ நீங்க சொல்றதுலயே இன்டர்லிங்க்ட் தான். இப்போ அடுத்த 5 இயர்ஸ்ல இப்போ இன்டர்நெட்லாம் போயிடுச்சுனா, அப்போ நீங்க சொல்றீங்க இப்போ இவ்ளோ அப்ஸ்கில் ஆகுது. அகைன் ஒரு 20 இயர்ஸ் பேக் நம்ம போயிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ how this AI is going to help us? இன்டர்நெட்லாம் போயிடுச்சு, ஓகேங்களா, இன்டர்நெட்டே இல்ல அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது how it is going to be? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி டெவலப்மெண்ட் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, இதோட ரகசியங்கள் எல்லாமே ஆழ்கடல்ல தான் புதைஞ்சிருக்கு. through the optical fibers. இன்டர்நெட் இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது. சோ இன்டர்நெட் போயிடுச்சுனா, கோவிட் டைம்ல கூட உட்காந்து மத்தவங்க எல்லாம் பிச்சை எடுத்துட்டு கஷ்டப்படும் போது, அப்படி சொல்லக்கூடாது, மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஐடி கும்பல் இன்டர்நெட்னு ஒண்ணு இருந்தா போதும், நடுத்தருல கூட பாய் போட்டு உட்காந்து வேலை பார்த்துட முடியும். பிகாஸ் இன்டர்நெட் இஸ் த ரூட். அப்படி இன்டர்நெட் போச்சுன்னா அவ்வளவுதான், விவசாயம் தான் ஒரே வழி. அதனால அந்த கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். பட் இன்டர்நெட் இருக்குப்பா. இன்டர்நெட் இருக்கிற பட்சத்துல சுப்பிரமணி ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாட் ஜிபிடின்ற ஒரு விஷயம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கவங்களுக்கு தெரியும், 8 மார்க்ஸ் 16 மார்க்ஸ் நீங்க எழுதணும்னா உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும். இன்னைக்கு அதே 18 மார்க்ஸ் 16 மார்க்கை சாட் ஜிபிடி மூலமா வெறும் ப்ரிசைஸா 5 நாள் எழுதிட்டு போயிட்டே இருக்க முடியும். இன்னைக்கு அந்த வளர்ச்சி வந்தது இல்ல. இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு. சாட் ஜிபிடியை பத்தி தெரியாதவங்க, ஜெமினியை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது. நாளைக்கு எலான் மாஸ்க் மாதிரி ஒருத்தன் இந்த பட்டன் எடுத்து நீங்க மாட்டிக்கோ, நீ யோசிக்கிறதே ஒன்றுன்னு கூட சொல்லுவான். நடக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க AI is actually reducing the work employees உடைய countன்னு. AI is replacing the manual efforts. That is what, as a AI engineer, as a data scientist, as a data consultant, as a business analyst, anybody into the data world should upskill themselves with respect to AI. And that is where the two problems which we solve, one unemployment using AI, இன்னொன்னு ஒவ்வொரு பிசினஸ் குள்ளயும் இதுவரைக்கும் மாத்த முடியாத, ஆட்டோமேட் பண்ண முடியாத விஷயங்களை AI மூலமா நாங்க ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கிறோம். So when it comes to online learning and offline learning, so இப்போ கரண்டா நீங்க இவ்ளோ விஷயம் சொல்றீங்க, this cannot be said through online. Okay, we made it through online. Yeah, we made it through online, exactly. But ஆனா வந்து இப்போ இந்த ஆஃப்லைன் ஸ்கில் டெவலப் பண்றது ரொம்ப ஈஸியா இல்ல ஆன்லைன்ல இப்படியே படிச்சுட்டு? ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அபிப்பிராயம் வரும், ஓகே, போன்ல பேசும்போது எனக்கு ஒரு அபிப்பிராயம் வரும், ஆன்லைன்ல சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல பேசும்போது ஆடியோவே இல்லாம ஒரு தாட் வரும். அப்போ நீங்க இவ்ளோ ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின் போது, அப்போ உங்களுக்கு don't you think like offline is much better? கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் ஒரு டிபிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் மாதிரி ஆயிடும். வருவாங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, போவாங்க. there will be lot of natural disasters வரும். Okay, they have to travel. ஆன்லைன் என்னும் பொழுது
இருக்கிற இடத்துல இருந்தே பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற டேட்டா சயின்டிஸ்டோட டைரக்டா அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. ஓகே. டிஃப்ரெண்ட் மைண்டட் பீப்புளோட அவங்களால கொலாபரேட் பண்ண முடியும். இட் சேவ்ஸ் டைம். அண்ட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரைனரா வரக்கூடியவன்ட்ட அதிக ஸ்டஃப் இருக்குமா, இல்ல டாப் லெவல் ரெப்யூட்டட் எம்என்சிஸ்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட அதிக ஸ்டஃப் இருக்குமா? அவன் போயிட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் எடுக்க ஒத்துப்பானா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடந்து வந்த இந்த ஜேர்னில, என்னோட 7 வருஷ ஜேர்னில நான் மீட் பண்ண டாப் மைண்ட்ஸ் தான் இந்த ஃபாரம்க்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ ஆன்லைன் இஸ் அ வெரி ப்ரிஃபர்ட் மோட். அதுதான் எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. பல பேருடைய தலையெழுத்தையும் என்னால மாற்ற முடியுது. அதனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாவே இருந்தது. அண்ட் மோர் ஓவர், அது மட்டும் எங்களுடைய விஷன் கிடையாது இல்ல. அப்ஸ்கில் ஒரு சைட். இன்னொன்னு, இவ்வளோ செக்டார்ஸ் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வர வர இவங்களுக்கு எங்களால ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க முடியுது. ஸோ 3 மோட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்னு, எங்க நெட்வொர்க் மூலமா நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது, நிறைய ஹெச்ஆர்ஸ் என்ன ரீச் அவுட் பண்ணுவாங்க. இங்க டேலண்டட் ப்ரொஃபைல்ஸ் நான் மூவ் பண்றேன். மூணாவது, நாங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு எனி பிசினஸ், அந்த கம்பெனில நீங்க ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பிசினஸா இருந்தா கூட ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஒரு டேட்டா அனலிஸ்டோ அங்க இருக்கணும். அவனுக்கு தான் பல சூத்திரங்கள் கரெக்டா தெரியும் உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. சோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அனலிஸ்ட் தேவை, ஒவ்வொரு தொழிலுக்குள்ளேயும் ஒரு அனலிஸ்ட் தேவை. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஷோவோட கான்டெக்ஸ்டே உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது மட்டும் இல்லாம they might reach you or they can decide I want to become like a Subramanian. But ஆனா நீங்க இவ்ளோ டேட்டா சயின்டிஸ்டா இருந்தும் why you want to go with the entrepreneuring? Okay. Is it the big money or something? Got it. ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருந்தது இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. அண்ட் அகைன், ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் என்னோட வேலையை பேட்டர்ன்ஸை வச்சு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்றது தான். என்னோட இயர்லி பேட்டர்ன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இன்ஜினியரிங் படிச்சு ஸ்கூல் டேஸ் 12th முடிச்ச கையோடவே பிளேஃபுல்லாக ஒரு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். 10 பேர் 50 பேர் ஆச்சு. ஒரு டியூஷன் சென்டர் ஓப்பன் பண்ணேன். நார்த் சென்னையில் பல டாப் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பிராண்ட்ல படிச்சாங்க அந்த 4 years. அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சேன், ஐடிக்குள்ள வந்தேன். நிறைய பேர் அப்போ ஃபேஸ்புக் மூலமா என்ன ரீச் அவுட் பண்ணுவாங்க. ப்ரோ, நான் இத்தனை நாள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும் ப்ரோ, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. டெய்லி ஒரு 4 to 5 மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அப்ப நானுமே ஒரு 2 years ஆஃப் ப்ரொஃபைல் தானே, நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன். எனக்கு இருக்க டைம் அந்த 1 hour ஆஃப் ட்ரெயின் டிராவல். நான் பீச் ஸ்டேஷன்ல இருந்து தரமணிக்கு நான் வரணும் எனக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு. சரி, பீச் ஸ்டேஷன் வந்துருங்க, ஐல் கைட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போகும்போது எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். அங்கே என் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு கேஃபிடீரியா இருக்கும். அந்த பசங்களை நீங்க இங்க ஸ்டே பண்ணுங்க, நான் வந்து உங்களை பார்க்கறேன். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு நான் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எனக்கு அப்போ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் 4 பேருக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஒரு அழகா ஔவையாருடைய ஒரு வரிகள் வரும். வெள்ளத்தால் அழியாது, வேந்தர்களால் வேகாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது, கல்வருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்ற ஒன்று நம்மிடையே இருக்க பொருள் தேடி சுழல்கின்றனர் என்று. எனக்கு கிடைச்ச விஷயம் யாருக்கும் நான் கிடைக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் கடவுள் என்ன என் பாதையை மாத்தி விட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஸ்டஃபுக்கு நான் வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு 4 lakhs 5 lakhs மத்தவன மாதிரி வாங்கிக்கிட்டு இதே வேளச்சேரியில நான் ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு நான் லக்ஸரியா இருக்கலாம். அந்த லைஃப் வேணுமா? இல்ல நம்ம கிட்ட இருக்க பிரம்மாஸ்திரம் என்னது? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற இந்த குவாலிட்டி, என்னோட பேச்சு திறமை, இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி காலேஜஸ்ல நிறைய பேசுற விஷயங்கள் வைரல் ஆக ஆரம்பிச்சது. அப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரும் பிரச்சனை ஸ்கில் டெவலப்மெண்ட். அதை கையில எடுக்கணும்னு நினைச்சேன். முதல் 3 வருஷம் அது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகு பிசினஸ் பீப்புள் வர வர அது ஒரு ஏஐ கம்பெனியா மாறிச்சு. ஐடி கம்பெனிஸ்ல ஒரு டாப் எம்என்சிஸ்க்கு பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்க்கு நாங்க என்னெல்லாம் பண்ணி கொடுத்தோமோ அதை சிறு குறு தொழில இருக்க பீப்புளுக்கும் பண்ணி காமிச்சோம். டேஷ்போர்ட்னா என்னன்றத முதல்ல பல மிட் லெவல் பிசினஸ்க்கு அறிமுகப்படுத்தணும். முக்கியமா இது நீங்க சொல்லும் போது இது எண்டிங் அப் வித் சம் ஃபிகர்ஸ் இல்லையா? கரெக்ட். நம்பர்ஸ். ஸோ இப்போ உங்க ப்ரொஃபஷன் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட கைடன்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு வாட் இஸ் த காஸ்ட்? என்ன ஸ்டார்ட் அப் காஸ்ட் உங்ககிட்ட வந்தா? ஹவ் டு யூ கைட்? காஸ்ட் இன் தி சென்ஸ் நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கேக்குறீங்களா இல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது? ஜெனரலா நீங்க பண்றது தான் கேக்குறேன். அதான் ரெண்டு செக்டார்ல இப்போ பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ அம் வெரி அப்ஃப்ரண்ட். இன்னைக்கு இந்த சோ கால் பிராண்ட்ஸ் எல்லாம் நாங்க பண்ற இதே விஷயத்த 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. இதுல 10% கூட நாங்க வாங்கல. ஓகேங்களா? பிகாஸ் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க டேட்டா சயின்டிஸ்ட் நாங்க பார்த்தாச்சு, பேரு புகழ் இது எல்லாமே இதை மத்தவங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறோம். அதே மாதிரி we have a team, we have to pay for them. அதனால நாங்க அதை ரொம்ப பெருசா பீப்புள் கிட்ட சார்ஜ் பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது வித் ரெஸ்பெக்ட் டு பிசினஸ். ஸோ பிசினஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 30% மார்ஜின் வச்சு நாங்க பண்றோம். ஸோ தட் வாஸ் த காஸ்ட் அண்ட் இட் டிஃபர்ஸ். ஒவ்வொரு சர்வீஸ்க்கு அவங்க பிராண்டை பொறுத்தது, அவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ you said you're not from the big engineering background இதெல்லாம். ஸோ இப்போ 12th முடிச்சுட்டு சைமல்டேனியஸாக நான் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வாட் இஸ் அ குவிக் வே? பிகாஸ் இப்போ எல்லாமே அந்த ஷார்ட் டேர்மில் ஐ வாண்ட் டு கெட் செட்டில்டு, ஷார்ட் டேர்மில் ஐ வாண்ட் டு டூ திஸ் பிஸ்னஸ்,
ஷார்ட் டேர்ம்ல ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ் கோர்ஸ், ம். எவ்ரிதிங் இஸ் கமிங் அந்த ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ல வர எதுவுமே லாங் டேர்ம் வரைக்கும் இருக்காது. முடிஞ்சு போச்சு ஒரு பாயிண்ட். ஓகே. அந்த மாதிரி 12% நான் ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். பிகாஸ் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயம் கண்டிப்பா எங்க அப்பா வந்துட்டு எம்டன் மகன்ல வர நாசர் மாதிரி. அதோட 10x டைம் போட்டுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? அதாவது சில பேர் வந்து வேற வேற மாதிரிலாம் டார்ச்சர் கொடுப்பாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டோடைய கோர் வரைக்கும் போயிட்டு எங்களை பிரிஞ்சு எடுப்பாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட ₹1 கேட்க கூடாதுன்னு என்ன நானே பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் எம்டன் மகன் நாசரா மாறிட்டேன். அவங்கள எல்லாம் உன்னத்தியாச்சு அவங்க பண்ண தப்புங்களை. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, பசங்க நீங்க 12th முடிச்ச பிறகு நான் என்ன பினான்சியலி ஸ்டேபிளா பார்த்துன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு கடையில போயிட்டு வேலை செய்யறது அதெல்லாம் இருக்கிறத விட 4 பேருக்கு டியூஷன் எடுங்க. அந்த மாதிரி லெவல்ல இருக்க பீப்புளுக்கு சொல்றேன். நல்லா படிச்ச பசங்க நீங்க ஒரு 5 பேர் 10 பேருக்கு கிளாஸ் எடுங்க. உங்களுடைய ட்ரெஸ் நீங்க வாங்கிக்கிறதுக்கு, உங்க ஃபீ நீங்க பே பண்றதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர இங்க போனா 10,000 வருது, இங்க போனா 15,000 வருது. அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. படிக்க வேண்டிய வயசுல படிங்க. படிப்புக்கு தேவையான விஷயம் என்னவோ அதை ரெடி பண்ணுங்க. 1. அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறேன். பாக்குறேன் இப்பெல்லாம் இருக்கானுங்க. நான் போயிட்டு நான் சொந்தமா என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை சேர்த்துக்கிட்டு நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன். ஒண்ணே ஒண்ணுதான். அனுபவம் இல்லாத எல்லா முயற்சியும் தோல்வியில தான் முடியும். நான் எடுத்த உடனே நான் வந்துட்டு வில்ல வளைப்பேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் அப்ப தொடங்கல. 7 வருஷம் 6 வருஷம் ஒரு ஐடிக்குள்ள இருந்து 4 விஷயத்த கத்துக்கிட்டு என் வேலையை விடாம சைட்ல அதை நான் வந்து பண்ணி அதுல ஒரு உச்சத்தை நான் தொட்ட பிறகுதான் ஐ டுக் அ கால். ஓகே, இது அவ்வளவுதான். இனிமேட்டு கடவுள் நம்மளோட வழியை மாத்திட்டாரு. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா நான் வேலையும் விடாம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றான் பாருங்க, அவன் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஜெயிப்பான். ஓகே. மேக் யுவர் பேசிக் திங்ஸ் ஸ்டேபிள். ஓகே, ஃபைன். ஸோ ஆன் தட் நோட், இப்போ வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ், வாட் இஸ் யுவர் கோல்? பிகாஸ் நீங்கள் ஒரு ட்ராக்கை வந்து ஹால்ட் பண்ணி யூஆர் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அகெயின் யூஆர் சேஞ்சிங் யுவர் ட்ராக். Correct. ஸோ இப்போ உங்களோட ட்ராக் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஓகே, என்னுடைய விஷன், என்னோட ட்ரீம் என்னன்னா, ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா லெவல்ல எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அது ஸ்டூடெண்டா இருந்தாலும் பிஹெச்டி ஸ்காலர்ஸா இருந்தாலும் ஐடில லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கவனா இருந்தாலும் அடுத்த லெவல், அதான் விஜய் பாட்டுல வரா மாதிரி, தேடல் என்ற உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்ற ஒன்று உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லெவல் அவங்க போனோம்னா they need a mentorship, they need a right guidance, they need a right resources. அப்ப என்னோட அப்ஸ்கில் இந்தியா மூவ்மெண்ட் மூலமா நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒவ்வொரு குடும்பங்களையும் எனக்கு எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டிவி, ஒரு பைக் இருக்கோ, எல்லா வீட்லயும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்கணும். எல்லாரும் இன்னைக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணதுல லாக் ஆகுற விஷயம் என்ன தெரியுமா? 3 விஷயம். ரைட் கைடன்ஸ் கிடையாது, கம்யூனிகேஷன். நம்ம பசங்களுக்குள்ள இன்னைக்கு அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ன்றதே சுத்தமா போச்சு. நீ படிச்சிருக்க, நீ டெக்னிக்கலி நாலேஜா இருக்க, இதெல்லாம் 2வது. 4 பேர் இருக்கிற சபையில உன் கருத்தை உனக்கு தைரியமா நின்னு பேச தெரியணும். இல்லையா நீ ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட். 3வது முக்கியமான விஷயம், உன்கிட்ட இருக்க ஸ்கில்ல உனக்கு மார்க்கெட் பண்ண தெரியும். இந்த 3 இருந்தா நீ இன்ஜினியரிங்கா இரு, நான் இன்ஜினியரிங்கா இரு, எதுல வேணாலும் நீ போய் படிச்சுக்கலாம். சோ இந்த அப்ஸ்கில் இந்தியா மூவ்மெண்ட் மூலமா ஒரு ப்ரொஃபைலுக்கு தேவையானது, ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவன் கெரியர் டிரான்சிஷன் வரைக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்கில்ஸ், ஒவ்வொரு செக்டார்ல நாங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் டாப் டேட்டா சயின்டிஸ்ட வச்சு நான் பார்ஷியலி எல்லாமே ரெடி. அண்ட் ஐ அம் லுக்கிங் ஃபார் த ரைட் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா இப்ப இருக்க எல்லாமே பூட் ஸ்ட்ராப்பிங் என்னோட இனிஷியேட்டிவ்ல நான் இத்தனை வருஷம் earn பண்ணதை வச்சு என் பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட்டை வச்சு ஐ அம் மேக்கிங் அ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ரைட்டான ஒரு இன்வெஸ்டர் இதை பார்க்கும் பொழுது உள்ள வராரு, எங்களுடைய குட் டீட்ஸ், எங்களுடைய எஃபர்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு என்ன தேவைன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க காட்டுல மழை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, நைஸ். ஸோ அந்த அப்ஸ்கில்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் அ லாட். ஓகே, பட் ஸ்டில் சென்னையில் வந்து வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியரிங்ஸ் டேலண்ட்ஸ் இது எல்லாமே இருந்தால் கூட எங்கே லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் அப்ஸ் வேர் இட் கெட்ஸ் கெட்டிங் ஃபெயில்ட். அதான் அந்த முதல் 3 விஷயங்கள், கன்சிஸ்டன்சி கிடையாது, முடிஞ்சு போச்சு. நீ என்ன சால்வ் பண்றன்ற ஒரு ஐடியா உனக்கு இல்ல, மணி மைண்டடா நீ இருப்ப. இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நீ மாடரேட்டா இருந்தா கூட ரைட்டான மென்டார் இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு பக்கபலமா நிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் செல்ஃப் மேடா தான் இருந்தேன். எனக்கு யாரும் கை பிடிச்சு என்ன கூட்டிட்டு போல. எனக்கு என்னுடைய அடுத்தடுத்த இலக்குகளே எனக்கு வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு லெவல் மூவ் பண்றதுக்கு ஒரு ஏறுபடியா இருந்துச்சு. I experimented things and I understood from it, and there are lot of days, lot of sleepless nights. 3 வேளை ஒழுங்கா சாப்பிட கூட நேரம் இருக்காது. I should be very thankful to my mom. You know, like அவங்க இல்லனா நான் கிடையாது. என்னால வந்து சாப்பாடை கையெடுத்து சாப்பிட முடியாது.
ஒரு ஆண்டர்பிரினரால ஒரு நாள்ல 10 விஷயம் செய்ய முடியும். ஆனா எவனா 2 பேர் வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு போயிட்டா அந்த நாளே டிசாஸ்டர். அந்த நாளே டிசாஸ்டர். அது ஆண்டர்பிரினர்ஷிப் லைன்ல இருக்கவங்களுக்கு புரியும். கண்டிப்பா. அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட், எஸ்பெஷலி ஆஸ் அ சிங்கிள் கை, என் அம்மா இல்லைன்னா ஐம் நத்திங். அதனால ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அண்ட் இது ரோலர் கோஸ்டர் ரைடு தான். ஓகே. சிம்பிள். ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது டுடே லைக் நான் ஷோ மிஸ்டர் சுப்பிரமணியம் பேசுன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாலும் சரி, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, இல்லை இதை வந்து ஒரு கேரியர் ஆண்டர்பிரினரிங் பண்ணணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே பேஸ் வந்து நான் உங்ககிட்ட பேசி புரிஞ்சுக்கல என்னன்னா கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகே, அதே மாதிரி உங்க விஷன் போர்டு வந்து கிளியரா இருக்கணும். ட்ரூ. அப்படி இருந்தா மட்டும்தான் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மனசுல நினைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் புரியாது, சொன்னா மட்டும்தான் வாய்வில்ல புள்ள பழச்சுக்குன்ற மாதிரி. ஸோ குட் மிஸ்டர் சுப்பிரமணியம். ஸோ இந்த டாக் ஷோல நீங்க என்ன இன்னும் எதிர்பார்த்தீங்க, இப்போ இது பேசினதுக்கு அப்புறமா என்ன எதிர்பார்க்க போறீங்கன்றதும் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ யுவர் டேக் அவே அண்ட் வாட் யூ வாண்ட் டு டெல் டு பீப்புள். ஓகே, the giveaway through this particular talk is that இதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் திங் அடுத்த அப்கிரேடேஷன் என்னவா இருக்கணும்ன்ற பற்றின ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இன்னைக்கு ஏஐ இஸ் எவ்ரிவேர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவையான அடித்தளத்தை நீங்க ஒழுங்கா கத்துக்கணும். அந்த அடித்தளத்தை ஒழுங்கா கத்துக்காம லட்சக்கணக்கில் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் சஜஷன். ஆண்டர்பிரினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் கனவுல நீங்க ஜெயிக்கணும்னா அடி வாங்க தயாரா இருங்க. இது ஒரு தவ வாழ்க்கை. டாக்டர் மாதிரி, கலெக்டர் மாதிரி, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ற மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது ஒரு தவ வாழ்க்கை. அந்த தவத்தை கலையாம நீங்க பாத்துக்கணும். மற்றவங்கள மாதிரி உங்களுக்கும் எஸ் ஜிம் போகணும், கொஞ்சம் வந்து லக்ஸரியா இருக்கணும், பப்பிங் பண்ணணும், இந்த ஆசைகள்லாம் வரும். அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அந்த கட்டுப்பாடு இருந்தா நீங்களும் ஜெயிக்கலாம். ஓகே, சூப்பர். அண்ட் ஒன்ஸ் அகைன் thank you so much and all the best for your future. Sure. And my advance wishes for your personal goals too. ஸோ எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம். இன்னைக்கு மிஸ்டர் சுப்பிரமணியம் பேசுனதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, ஃபார் ஷியோர் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் மிஸ்டர் சுப்பிரமணியம். ஸோ இன்னைக்கு என்னோட ஷோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்ததுனால உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் அ டே மேடவாக்கம் இவங்க சார்பாக வந்து ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ரைட்டான டைம்ல ரைட்டான ஸ்பாட்லைட் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் லைட். I believe. Thanks, Jim. Thanks a lot. Thank you so much. Yeah.